நாளின் செய்தியின் தலைப்பு உபவாசத்தினால் உபகாரம். என்ன தலைப்பு பேர்? என்ன? உபவாசத்தினால் உபகாரம். உபவாசம்னா என்ன? இப்படி முழிக்கிறீங்கம்மா? உபவாசம்னா என்ன? முதல்ல உபவாசம்னா என்ன சொல்லி தெரியணும்ல. உபவாசம்னா என்ன? சாப்பிடாம இருக்கிறது. சாப்பிடாம இருக்கிறது தான் உபவாசமா? இல்லை வேற ஏதாவது இருக்க உபவாசத்துக்கு பேர்? தேவனோடு வாசம் பண்ணுவது. அருமையா சொன்னார் பாஸ்டர். தேவனோடு கூட இருந்துகிட்டே இருக்கு 24 மணி நேரமும். அதுதான் ஆண்டவரோடு இல்லையா? தேவனோடு நீங்க பாடி சந்தோஷமா இருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் மறந்துடுவீங்க. எதை மறந்துடுவீங்க? சாப்பாடு கூட மறந்துடுவீங்க. அப்படி அவர் மறந்துருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி கடவுளோடு கூட நீங்க ஒன்றி பாருங்க. காலையில 4 மணிக்கு எந்திருக்கிறேன் நான். 3:30 முடி போயிடும். 4 மணியில இருந்து 5:30 மணி வரைக்கும் 1 மணி நேரம் 17-18 பாட்டு. ஒரு பாட்டு 2 பாட்டு இல்லை, 17-18 பாட்டு. அந்த பாட்டோட நான் ஒன்றி போயிடுவேன். அல்லேலூயா. பாடல் தான் என் உயிர். பாடல் தான் என்னுடைய வாழ்க்கை. பாடல் தான் என் உயிர் மூச்சு. அந்த பாடல் பாடும்போது நான் தேவனோடு கூட அந்த பிரசன்னத்தில் போயிட்டே இருப்பேன். 1/2 மணி நேரம் ஜெபம். உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் கொண்டு வந்து அதில் வச்சிருவேன். ஜெபிச்சுட்டு முதல்ல ஆண்டவர் பார்த்துட்டு தான் மற்றவர்கள் நான் பார்ப்பேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்துகிறார். கொடாகோடி நன்றி என்ன அன்பன் எம்பெருமான் இயேசுவுக்கு. அல்லேலூயா. அப்படி நீங்கள் அதிகாலையிலேருந்து ஆண்டவரை நீங்கள் தேடி நீங்கள் அவரோட உருவாடும் பொழுது எவ்வளோ பெரிய சந்தோஷம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. உலகம் கொடுக்கக்கூடாத தேவ சமாதானம் இல்லையா நம்மளுக்கு, இல்லையா? ஸோ இந்த செய்தியின் தலைப்பு என்ன? உபவாசத்தினால் உபகாரம். உபகாரம்னா என்ன? நம்ம அது கிடைக்கப்படுற ஆசீர்வாதம். உபகாரம்னா என்ன? ஒரு உபகாரம் பண்ணியிருக்காங்க எனக்கு, அவர் எனக்கு உபகாரம் பண்ணியிருக்காருன்னா என்ன இருக்கிறார்? என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு உதவி செய்திருக்கிறார். உபகாரம்னா கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்கிறார். அதுதான் உபவாசத்தினால் உபகாரம். உலகத்தில் நிறைய பறவைகளை பார்த்துருப்பீங்க இல்லையா? பறவைகள் நிறைய இருக்கு. உலகம் முழுவதும் பறவைகள் பறந்துட்டு. நீங்க சொல்ல வேண்டாம் பாஸ்டர், அது எதுவும் பதில் சொல்ல வேண்டாம். மிக உயரமா பறக்கின்ற பறவை எது? வேற யார் சொன்னது? கழுகு. வெரி குட். எல்லாரும் கைத்தட்டி. கழுகு இல்லையா? அந்த கழுகு குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது எப்படி உபவாசம் பண்ணுது? கழுகிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட போறோம். எதை? உபவாசத்தை. சரியா? கழுகுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட போறோம்? எப்படி உபவாசம் பண்ணணும் அப்படிங்கிறத கத்துக்க போறோம். நல்லா கவனிங்க. முக்கியமான செய்தி இது. ரொம்ப கவனமா கவனிச்சீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமா உங்களுக்கு அமையும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென். கழுகு மிக உயரத்தில் பழகுற இல்லையா? வானத்தில் எங்கோ பறக்கும். அது நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாது. அந்த மாதிரி பறக்கும். உயர உயர உயர. அதனுடைய நோக்கமெல்லாம் உயர பறக்கிறது. நம்மளுடைய நோக்கம் என்ன பண்ணோம்? உயரத்தை நோக்கியே பறக்கணும். நம்ம மேலோகம் கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை நோக்கி பாருங்கள். அதான் மேலான நோக்கி பார்த்துட்டு போயிட்டே இருக்கு கழுகு. அல்லேலூயா. உயர உயர போகுது. அதனுடைய ஆயுசு நாட்கள் எத்தனை? கழுகுனுடைய ஆயுசு நாட்கள், கழுகுனுடைய ஆயுசு நாட்கள் 40 வருடம். எத்தனை வருஷம்? 40 வருஷம் தான் கழுகு என்ன பண்ணும்? உயிர் வாழும். அதுக்கு பிறகு என்ன பண்ணிடும்? அது இறந்து போயிடும். 40 நாள் தான் உயிர் வாழும் கழுகு. கழுகுனுடைய ஆயுசு நாட்கள் எத்தனை? 40 நாட்கள். 40 வருஷம். எல்லா கழுகுகளும் அந்த மாதிரி 40 வருஷத்துல வாழும். 40 வருஷம் முடிஞ்ச உடனே அது என்ன போயிடும்? அது இறந்து போயிடும். ஏன் இறந்து போயிடுது? 40 ஆண்டுகள் அது பறந்து 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 போகும் பொழுது மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, காற்றடிக்குது, புயல் அடிக்குது, எல்லாத்தையும் தாங்கி அது என்ன பண்ணாது? பறந்து போய்கிட்டே இருக்கும். அப்படி போய்கொண்டு இருக்கும் பொழுது ஆனால் அது இப்படி போயிட்டு இருந்துட்டு இருக்கு. ஆனா சில கழுகுகள், எல்லா கழுகுகளும் சொல்ல முடியாது, சில கழுகுகள் 40 வயதிலிருந்து 70 வயது வரைக்கும் அது வாழும். நல்லா கவனிங்க. 40 வயதிலிருந்து
70 வயதுக்கு வரும். அப்போ கழுகுனுடைய வயது எவ்வளவு? உயிர் வாழும் வருடங்கள் எத்தனை? 70 வருடங்கள். எத்தனை வருடம்? 70. 40 கிடையாது. எல்லா கழுகுமே அப்படி இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஒரு சில கழுகுகள் என்ன பண்ணும்னா, அந்த மழை பெஞ்சு வெயில் அடிச்சு காற்றடிச்சு அது ஒரு இடத்துல என்ன பண்ணிடும், அந்த இறகு இருக்கு இல்லையா, இறகு சிறகு இல்லையா, சிறகு இறை, அந்த சிறகு வந்து கட்டி ஆயிடும். என்ன ஆயிடும்? கட்டி ஆயிடும் இல்லையாம்மா. மழை பெஞ்சதுன்னா என்ன ஆகும்? அது வெயிட் ஏறிடும். அதனால என்ன பண்ண முடியாது, அந்த அந்த இறகுகள் தன் உடம்போட ஒட்டிடும். அதனால தான் அது என்ன பண்ணிடும், உட்காந்துரும் ஒரு இடத்துல. பறக்க முடியாது, ரெக்கையை விரிக்க முடியாது. அந்த நெஞ்சோட அது என்ன பண்ணிடும், ஒட்டிடும். ஒட்டிட்டு அதை எடுக்கவே முடியாது. ஒரு சில கழுகுகள் அதை எடுக்கும். அது ஒட்டிட்டு அப்படியே இருந்துச்சுன்னா, இங்க ஒரே இடத்துல உட்காந்துருச்சுன்னா அப்படியே உட்காந்து என்ன பண்ணிடும், இறந்து போயிடும். அதுதான் 40 வருடம். ஏன்னா அதனால என்ன பண்ணல, ரெக்கைய எடுக்க முடியும். ஒரு சில கழுகுகள் அந்த ரெக்கையை கஷ்டப்பட்டு என்ன பண்ணிடும், ஓபன் பண்ணிட்டு நேரா பறக்கும். மலை உச்சியில, எந்த மலை உச்சியில இருக்கும் அதனுடைய இல்லையா கழுகுகள் இல்லையா, கண்மலையா பெரிய உச்சியில அது உள்ள கூடு இருக்கும். பெரிய உச்சி, மலை மேல உள்ள உச்சியில தான் அது என்ன பண்ணும், கூடு கட்டும். யாருக்குமே தெரியாது அது கூடு கட்டி இருக்கு. அங்க போய் என்ன பண்ணிடும், அந்த பாறையில மேல உள்ள உச்சியில போய் வந்து என்ன பண்ணிடும், உட்காந்துடும். உட்காந்துட்டு அதனுடைய அழகு 40 வருஷமா அந்த அழகை வச்சுதான் அது என்ன பண்ணிடும், இது அந்த இறையெல்லாம் சாப்பிடும் இல்லையா, கொத்தி சாப்பிடும், பிடிச்சு சாப்பிடணும் இல்லையா. அந்த கால்களுடைய நகமெல்லாம் என்ன ஆகிடும், அந்த 40 வருஷம் அந்த இறையெல்லாம் பிடிச்சி இல்லையா, கோழி குஞ்சு மீன் என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணிடும், அது சாப்பிட்ரும். அந்த 40 வருடம் ஆன பிறகு அந்த அந்த அழகுனுடைய அந்த அழகு என்ன பண்ணிடும், கூர்மையாக இருக்கிறது அப்படியே வளைஞ்சிடும். அப்போ இறக என்ன பண்ண முடியாது, அது சாப்பிட முடியாது இல்லை. வளைஞ்சிச்சுன்னா கொத்த முடியுமா, கொத்த முடியாது. அங்கே போய் உட்காந்துரும். கொஞ்ச நாள் உட்காந்துட்டே இருக்கும். அந்த கற்பாறையில் அந்த அந்த கூண்டில் அந்த கல்லில் தன்னுடைய அழகு என்ன பண்ணும், அப்படியே அடிக்கும். அடிக்க அந்த அழகு என்ன பண்ணிடும், உடைஞ்சிடும். அழகு என்ன பண்ணிடும், வளைஞ்ச அழகு என்ன ஆகிடும், உடைஞ்சு போகும். அது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும். உட்காந்த இடம் தான் அது. மழை பெஞ்சாலும் உட்காந்துருக்கணும், வெயில் அடித்தாலும் உட்காந்துருக்கணும், காற்று அடித்தாலும் உட்காந்துக்கணும், புயல் வந்தாலும் உட்காந்துக்கணும். எதுனாலும் என்ன பண்ண, உட்காந்து அந்த கஷ்டங்களை வேதனை எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், தாங்கிட்டு அந்த அழகு வளரும். அந்த என்ன பண்ணும், அந்த அழகு வளரும். வளர வரைக்கும் அது உட்காந்துட்டு அந்த அழகு வளர்ந்த பின்பு அந்த அழகை புதிதான வளர்ந்த அந்த அழகினுடைய கூர்மையை கொண்டு அந்த ரெக்கை என்ன பண்ணிடும், இந்த பக்கமும் இழுத்து வெளியே போட்டுரும். இல்லையா, அந்த இறக்குனால அது பறக்க முடியாது இல்லையா, அந்த இறகு கெட்டி ஆயிடுச்சு. அதனால தான் அது உடம்போடு ஒட்டிடுச்சு. அது பிச்சு எடுத்துடும், எல்லா இறகையும் பிச்சு எடுத்துனா ஒரு முழுமையாக இருக்கும், ஒரு இது மாதிரி இருக்கும் இல்லையா. ஒரு இறகு இல்லாத பறவை எப்படி இருக்கும், அந்த மாதிரி இல்லையா. மொட்டை போட்டால் எப்படி இருக்க மனுஷன், அது மாதிரி நாங்கள். மனிதனுடைய ஜீவ நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மீதியினால் 80 வருஷம். நான் 70 80 போவதும், 80 100 போவதும், 100 120 போவதும் என் கரங்களில் இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி 40 வருடம் ஆகிய கழுகு 70 வருடத்துக்குள் செல்கிறதோ, என்னுடைய வாழ்க்கையும் 70 80 பலத்தின் மீதியினால் 80 நான் 120 மாற்ற முடியும். அது என்னுடைய உபவாசத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. உட்கார்ந்துருச்சா கழுகு? நம்மளும் போய் உட்காரணுமா? நம்மகிட்ட ஒட்டி இருக்கின்ற பாவங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், அவமானங்கள், நிந்தைகள், நமக்கு இருக்கின்ற வேதனைகள், நமக்கு மற்றவர்கள் மேல் இருக்கின்ற பொறாமைகள், என்னென்ன பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் நம்மிடத்தில் இருக்கு, ஒட்டி கொண்டு இருக்குது நெஞ்சோடு. எப்படி அந்த இறகு கழுகோடு நெஞ்சத்தில் ஒட்டி கொண்டு இருக்கப்போ அதுபோல் நம்மோட ஒட்டி கொண்டு இருக்கு நம்ம இருதயத்தில். அதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம பிடுங்கணும். அது எதன் மூலமா பிடுங்க முடியும்? உபவாசத்தின் மூலமா. அங்கே போய் உட்கார்ந்துருக்கிற கழுகு போல நீங்களும் நானும் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அழுது புலம்பி நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு
நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு, நம்முடைய முடியாத தன்மைகள் எல்லாம் அறிக்கையிட்டு, எல்லாவற்றையும் பிடுங்கி எறிந்து புது சிருஷ்டியாக நீங்கள் வர வேண்டும். அல்லேலூயா. அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற கழுகு அந்த ரெக்க முளைக்கிற வரைக்கும் உட்கார்ந்துருக்குமா. அது எத்தனை மாசம் தெரியாது எனக்கு, அதெல்லாம் யாருனாலையும் பார்க்க முடியாது. அது எத்தனை ஒரு எல்லா இறங்கும் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் தெரியாது. அந்த 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 அழகை கொண்டு தன்னுடைய காலில் இருக்கிற அந்த நகத்தெல்லாம் பிச்சு எடுத்துரும். ஏன்னா நகமும் என்ன ஆகிடும், பிடிச்ச நகையும் அந்த இந்த பிடிப்பை விட்டுரும் இல்லையா. அந்த கழுகு தான் வந்து என்ன பண்ணும், அந்த இறையை பிடிக்கும்போது அந்த காலில் தான் பிடிக்கும். அந்த காலை பிடிச்சி 40 வருஷம் என்ன ஆயிடுச்சு, அதனுடைய பலன் போயிடுச்சு. அந்த நகத்திலெல்லாம் என்ன பண்ணிடும், பிச்சிடும், இறக்க பிச்சிடும், நகங்களை பிச்சு எடுத்துடும். அந்த மாதிரி நம்மிடத்தில் இருக்கின்ற வேண்டாத காரியங்கள், வேண்டாத எண்ணங்கள், சிந்தனை மண்டலத்தில் இருக்கின்ற காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், பிடுங்கி எரியணும். அது எத்தனை வருடம் உட்கார்ந்துருக்கு. மழை பெஞ்சாலும் உட்கார்ந்துருக்கும், வெயில் அடித்தாலும் உட்கார்ந்துருக்கும், காற்று அடித்தாலும் புயல் அடித்தாலும் உட்கார்ந்து கொண்டே இருக்கும் கழுகு. நம்மளும் கஷ்டம் வந்தாலும், வேதனை வந்தாலும், கண்ணீர் வந்தாலும், அவமானம் வந்தாலும், நிந்தை வந்தாலும், எது வந்தாலும் அதை உட்கார்ந்த இடத்திலே நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுதான் உபவாசம். அது எத்தனை நாட்கள் தெரியாது. அதுக்கு பிறகு அதனுடைய ரெக்கைகள் முளைக்கும், அதனுடைய நகங்கள் முளைக்கும், எல்லாம் முறிஞ்சிட்டு அது பறக்க ஆரம்பிக்கும். பாருங்க, ஃப்ளைட்டை விட அதிகமாக பறக்கும், ஃபாஸ்டா. அல்லேலூயா. ஃப்ளைட் எவ்வளோ ஸ்பீடு போகுது இல்லையா, அதை விட ஸ்பீடா ஜெயின்னு வரும். அப்படி இத்தனை வருடம், எத்தனை மாதம் உட்காந்துருங்க, அத்தனை மாதம் அதனோட பசி இருக்கும் இல்லையா. எவ்வளோ பசி இருந்திருக்கும். நல்லா கவனிங்க. நம்ம ஒரு வேளை சாப்பிடாட்ட, அம்மா அது சரியாக சாப்பாடல, நான் எனக்கு தோசை கொடுங்க, எனக்கு பிரியாணி கொடுங்க கேட்குறோமா? என்ன சாப்பிடல, ஒரு வேளை சாப்பிடலையே, அதுக்கே நம்ம என்ன பண்ணுறோம், கஷ்டப்படுறோம். 2 வேளை சாப்பிடலன்னா இன்னும் கஷ்டப்படுவோம். ஒரு நாள் முழு சாப்பிடலன்னு வைங்க, அவ்வளோதான், ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா. கழுகு எத்தனை நாட்கள் உட்காந்துருக்கு, மாதங்கள் உட்காந்துருக்கு சாப்பிடாம. இதுதான் சாப்பிடாம இருக்கிற உபவாசம். இதுக்கு பேர் தான் என்னது, உபவாசம். இன்னும் வேற உபவாசம் இருக்குது ஏசாயால, அது நான் கர்த்தருக்கு சுத்தமான அடுத்த செய்தியில் நான் எடுக்கிறேன். எப்படி உபவாசம் பண்ணணும், எதற்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும், எந்த காரியத்துக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும் அப்படி சொல்லி நாம் எடுக்கலாம். இந்த காரியத்தில் ஆண்டவர் இல்லையா நம்மளுக்கு எவ்வளவு தெளிவாக சொல்றார். ஒரு கழுகு தன்னுடைய வயதை கூட்டிக் கொள்வதற்காக இல்லையா, 40 வயசுல சாக வேண்டிய கழுகு 70 வயது வரைக்கும் அது செல்கிறது. அதுக்கு பிறகு அதனுடைய வயது எவ்வளவு ஆட் ஆகுது, 30 வருடங்கள். 40 + 30 = 70 வருடம். என்னுடைய வயசு ஆண்டவர் 80 வச்சிருந்தா, நான் வாழ்கிற வாழ்க்கை உபவாசத்தின் அந்த கழுகு போல வாழ்கிற வாழ்க்கையில் என்னிடத்தில் இருக்கின்ற எல்லா கஷ்டங்களையும் இல்லையா, வேதனைகளையும் துன்பங்களையும் எல்லாத்தையும் நான் சகித்து இல்லையா. கழுகு ஒரு உயரமான மலை உச்சியில் எல்லாம் கூட்டிட்டு சென்று உட்கார்ந்து இவ்வளோ காரியங்கள் அது செய்யுது இல்லையா. தன் கழுகுல எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். கழுகு தன்னுடைய மறுபடியும் அது பிறந்த நாளை வானலாக அனுபவத்தின் மேலும் 30 வருடங்கள் அது உயிர் வாழும். அப்ப நம்ம உயிர் வாழ்கிற வாழ்க்கை நம்முடைய யாருடைய கரங்கள்ல இருக்கு, ஆண்டவர் கரங்கள்ல இல்லை, நம்ம கரங்கள்ல இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆண்டவரோடு எவ்வளவு உறவாடுறோம், எவ்வளவு நெருங்கி இருக்கிறோம், எவ்வளவு பழகுறோம், எவரை பாடி துதிக்கிறோம், எப்படி ஆண்டவரோடு நாம் சேர்ந்து வாழுகின்றோம், அந்த வாழ்க்கையில இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையின் நாட்கள், வருடங்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம கையில தான் இருக்கு நம்ம வாழ்க்கை. நியாய தீர்ப்பு யார்கிட்ட இருக்கு, கடவுள்கிட்ட இருக்கு. கடவுள் நியாயம் தீர்ப்பார். 2வது அதுக்கு முன்பாக நியாய தீர்ப்பு யார்கிட்ட இருக்கு, என்னுடைய நியாய தீர்ப்பு என்னிடத்திலே இருக்கு, என் கரங்கள்ல இருக்கு. ஒருவன் தன்னைத்தான் நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படா. என்னை நான் நிதானித்து அறிந்தால், கழுகு தன்னை நிதானித்து அறிந்ததினாலே அது போய் தன்னுடைய இடத்துல உட்கார்ந்து தன்னுடைய உபவாசத்தை தொடங்கி, நான் வாழ வேண்டும் என்று நினைத்ததினாலே சில கழுகுகள் அப்படி போய் உட்கார்ந்துருக்கு. அது எத்தனை கழுகு அப்படி உட்கார்ந்துருன்னு தெரியாது, கணக்கு கிடையாது.
அது நினைத்தால் வாழ வேண்டும் என்று நினைத்த அந்த உலகத்தில் நம்ம வாழ முடியல அப்படின்னு சொல்ல முடியாது. நல்ல ஞாபகம் புரியுதுங்களா? நம்ம எப்படி வாழலாம்? அந்த கழுகை போல உபவாசத்தில் உட்கார்ந்து எல்லாவற்றையும் நாம் விட்டு நாம் ஆண்டவரிடத்தில் புது பலன் அடைந்து புது கிருபை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை விரித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. கழுகை போல, கழுகை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு அந்த இடத்துல. கழுகை போல செட்டைகளை அடித்து உயிரை எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் களைப்படார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். சோர்வு வரும், கஷ்டம் வரும், கவலை வரும், அவமானம் வரும், நிந்தை வரும், கண்ணீர் வரும், எல்லாம் வரும். அதுக்கு மத்தியிலையா 40 வருடம். அது யாருடைய கரங்கள் இருக்கு? கழுகுனுடைய கரங்கள்ல தான் இருந்து. ஆமென். அல்லேலூயா. 80 வருடம் ஆண்டவர் சொன்னாரு. நீங்க அதை என்ன கொண்டு போனோம்? மோசே வாழ்ந்த நாட்கள் வருடம் எத்தனைது? மோசே வாழ்ந்த வருஷங்கள் எத்தனைது? 120. நீங்க 80ல இருந்து என்ன பண்ணலாம்? 120 போலாம். யாருடைய கரங்கள்ல இருக்கு? உங்க கரங்கள்ல இருக்கு, என் கரங்கள்ல இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. நாமும் கூட இந்த மாற்றத்தில் கடந்து வந்து வாழ வேண்டும். கழுகை போல நாமும் தேவையில்லாத மகிழ்ச்சியற்ற பழைய எண்ணங்களையும் ஞாபகங்களையும் கெட்ட எதிர்மறையான பழக்கங்களையும் உறுதித்தனமான ஆணித்தரமான மனதின் நிலைகளையும் அகற்ற வேண்டும். இல்லையா? எத்தனை பேர்கிட்ட பேசாம இருப்போம், அண்ணன் தம்பிகிட்ட பேசாம இருப்போம், அக்கா தங்கச்சிட்ட பேசாம இருப்போம், அம்மா அப்பாட்ட பேசாம இருப்போம், நண்பர்கள்ட்ட பேசாம இருப்போம், இணைச்ச பந்துகள்கிட்ட பேசாம இருப்போம். அதெல்லாம் என்ன பண்ணோம்? அகற்றணும். போய் மன்னிப்பு கேட்டு என்ன பண்ண? ஒப்புரவு ஆக வேண்டும். வீட்டார் உன் சத்துருக்கள். ஆண்டவர் சொன்னார் என்னது? உன் வீட்டார் உன் சத்துருக்கள். ஆனா சத்துருக்கள் என்ன பண்ணாரு? சிநேகிகள் என்று சொன்னார். சிநேகித்தான் ஆகணும். இதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அதனால் அவங்க நம்மளுக்கு தப்பு பண்ணாலும் நம்ம என்ன பண்ணோம்? அவங்கள மன்னிக்க சொல்லி ஆண்டவரத்தில் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அவர்களோடு நம்ம அன்பு செலுத்த வேண்டும். வேற வழியே கிடையாது. அவன் பேசிட்டான், அதனால நான் பேச மாட்டேன். எத்தனையோ வருடங்கள் இல்லையா பேசாம இருக்கிறோம். என் குடும்பத்திலே இருக்கு, நானே இருக்கிறேன். உறவுகள்லாம் இல்லையா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள பாடம் இல்லையா? பாட்டெல்லாம் தெரியும் நமக்கு. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட்டா யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. ஏசப்பா ஏசப்பா எனக்கெல்லாம் என் ஏசப்பா. பாடுறோம் இல்லையா? பாட்டு எல்லாரும் தெரியாது. பாட்டு தெரியாதவங்க யாரும் கிடையாது இல்லையா? எல்லாரும் சொந்தம் இல்லை நம்மளுக்கு. ஏசப்பா ஒருத்தர் தான் நம்மளுக்கு என்னது? சொந்தம். அல்லேலூயா. சொல்லல ஒரு பக்தன் இப்படியா பாடுகிறான் இந்த பாடலை. நல்லா கவனிங்க இந்த பாட்டு. ஆரடியும் சொந்தமில்ல, அண்ணா கயிறும் சொந்தமில்ல, அண்ணன் தம்பி சொந்தமில்ல, அக்கா தங்கையும் சொந்தமில்ல, ஆரடியும் சொந்தமில்ல. ஆசையாய் மனம் முடித்த கணவனும் சொந்தமில்ல, 10 மாதம் சுமந்து பெத்த பிள்ளைகளும் சொந்தமில்ல. ஆசையாய் மனம் முடித்த கணவனும் சொந்தமில்ல, 10 மாதம் பிறந்து பெற்றெடுத்த பிள்ளைகளும் சொந்தமில்ல. தாரமாய் வந்தவளும் உன் வாழ்வில் சொந்தமில்ல, தாரமாய் வந்தவளும் உன் வாழ்வில் சொந்தமில்ல. சொந்தம் என்று நீ நம்பும் சொந்தம் கூட சொந்தமில்ல. ஆரடியும் சொந்தமில்ல, அண்ணா கயிறும் சொந்தமில்ல, அண்ணன் தம்பி சொந்தமில்ல, அக்கா தங்கையும் சொந்தமில்ல, ஆரடியும் சொந்தமில்ல. பாசமாய் நீ பார்க்கும் பந்தங்களும் சொந்தமில்ல, பெரிதாய் நீ நினைக்கும்
பதவியும் சொந்தமில்ல, பாசமாய் நீ பார்க்கும் பந்தங்களும் சொந்தமில்ல, பெரிதாய் நீ நினைக்கும் பதவியும் சொந்தமில்ல, உயிராய் நீ நம்பும் நண்பர்களும் சொந்தமில்ல, உயிராய் நீ நம்பும் நண்பர்களும் சொந்தமில்ல, சொந்தம் என்று சொல்லி வரும் சொந்தம் கூட சொந்தமில்ல, சொந்தம் என்று சொல்லி வரும் சொந்தம் கூட சொந்தமில்ல, ஆரடியும் சொந்தமில்ல, அண்ணா கயிறும் சொந்தமில்ல, அண்ணன் தம்பி சொந்தமில்ல, அக்கா தங்கையும் சொந்தமில்ல, ஆரடியும் சொந்தமில்ல. நாட்டை ஆளும் மன்னனுக்கு ஒரு ஜான் சொந்தமில்ல, ஓடி ஓடி உழைத்தவனுக்கும் ஒட்டு துணி சொந்தமில்ல, நாட்டை ஆளும் மன்னனுக்கும் ஒரு ஜான் சொந்தமில்ல, ஓடி ஓடி உழைத்தவர்க்கும் ஒட்டு துணி சொந்தமில்ல, கோடி பணம் சேர்த்தவனுக்கும் போகும்போது ஒண்ணுமில்ல, கோடி பணம் சேர்த்தவனுக்கும் போகும்போது ஒண்ணுமில்ல, சொந்தம் என்று சொல்லிக் கொள்ளும் சொந்தம் கூட சொந்தமில்ல, சொந்தம் என்று சொல்லிக் கொள்ளும் சொந்தம் கூட சொந்தமில்ல, ஆரடியும் சொந்தமில்ல, அண்ணா கயிறும் சொந்தமில்ல, அண்ணன் தம்பி சொந்தமில்ல, அக்கா தங்கையும் சொந்தமில்ல, ஆரடியும் சொந்தமில்ல. இதெல்லாம் சொந்தம் இல்லை, இதெல்லாம் யார் என்னமே சொந்தம் இல்லை. இப்ப யார் சொந்தம் பாட போற, நல்லா கவனிங்க. யார் சொந்தம், யாரெல்லாம் சொந்தம்? நீதியாய் நீ நடந்தால் வேதம் உன் சொந்தமடா, சாட்சியாய் நீ இருந்தால் சபையார் சொந்தமடா, நீதியாய் நீ நடந்தால் வேதம் உன் சொந்தமடா, சாட்சியாய் நீ வாழ்ந்தால் சபையார் சொந்தமடா, பரிசுத்தமாய் வாழ்ந்தால் பரலோகம் சொந்தமடா, பரிசுத்தமாய் வாழ்ந்தால் பரலோகம் சொந்தமடா, இயேசுவை நம்பி வந்தால் அவரே உன் சொந்தமடா, இயேசுவை நம்பி வந்தால் அவரே உன் சொந்தமடா, ஆரடியும் சொந்தமில்ல, அண்ணா கயிறும் சொந்தமில்ல, அண்ணன் தம்பி சொந்தமில்ல, அக்கா தங்கையும் சொந்தமில்ல, ஆரடியும் சொந்தமில்ல. அல்லேலூயா. கழுகுக்கு ஏதாவது சொந்தம் இருக்கா? கழுகுக்கு கழுகுக்கு சொந்தம் இருக்காண்ணா? இல்லை. கழுகு எதாவது அது பாட்டுக்கு பறந்துட்டு இருக்கும். கழுகுக்கு சொந்தம் இல்லை. காக்காயாவது ஒரு காக்கா கூப்பிட்டா எல்லா காக்கா வந்துடும். ஆனால் கழுகுக்கு சொந்தம் எதுவுமே கிடையாது. கழுகுக்கே கழுகு சொந்தம் இல்லை. அல்லேலூயா. ஒருத்தரும் சொந்தம் கிடையாது. அதே நிலை தான் நம்மளுக்கும். நீ எத்தனை குடும்பத்தில் எப்படி இருக்கு இல்லையா? எல்லா குடும்பத்திலும் இருக்கு, எல்லா குடும்பத்திலும் இருக்கு இல்லைம்மா? அண்ணன் பேசுறது இல்லை, அக்கா பேசுறது இல்லை, தம்பி பேசுறது இல்லை, தங்கச்சி பேசுறது இல்லை, நண்பர்கள் பேசுறது இல்லை, உற்றார் உறவினர்கள் பேசுறது இல்லை, சொந்த பந்தம் பேசுறது இல்லை, எல்லாம் விட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. எம்பெருமான் இயேசு மட்டும் விடாதவர். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தமாய் நீ வாழ்ந்தால் இல்லையா, நீதியாய் நீ நடந்தால் வேதம் உன் சொந்தமடா. வேதம் தான் சொந்தம் நம்மளுக்கு. எப்போ? நீதியாய் நான் நடக்கும்போது, சாட்சியாய் நான் வாழ்ந்தேனா, இயேசுவுக்கு நான் சாட்சியாய் வாழ்ந்தால் சபையார் சொந்தம். நீங்க தான் சொந்தம். எனக்கு யார் சொந்தம்? நீங்க தான் சொந்தம். அல்லேலூயா. இந்த உலகத்துல யார் சொந்தம்? வேதம் சொந்தம். நீதியாய் சாட்சியாய் நான் வாழ்ந்தா சபையார் சொந்தம். நாளைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா பாஸ்டருக்கு சபையார் தான் ஓடி வருவாங்க. அல்லேலூயா. வர்றாங்களா வரலையா? வர்றாங்களா பாஸ்டர்? வர்றாங்க. அப்ப யார் சொந்தம்? சபையார் சொந்தம். ஏன்னா சபையார் கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ்ந்தால் பரலோகம் சொந்தம். அப்ப பரலோகம் போகணும்னா எப்படி வாழணும்? பரிசுத்தமாய் வாழணும். வழி கொடுத்தாச்சு. இன்னைக்கு நீங்க தான் எல்லாம் பின்பற்றி கொள்ளணும். தெரியாது நீங்க சொல்ல முடியாது. கடவுள் சமூகத்தில் இந்த செய்தி கடவுள் சமூகத்தில் பரலோகத்தில் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இதுபடி நம்ம நடக்கலன்னு வைங்க, நானும் அவுட்டு, நீங்களும் அவுட். அல்லேலூயா. பரிசுத்தமாய் நான் வாழ்ந்தால் பரலோகம் என் சொந்தமாடா.
இயேசுவை நம்பி வந்தால் அவரே உன் சொந்தமான. நம்பிக்கைக்கு உரியவர் யாரு? இயேசு ஒருவர் மட்டும்தான். இந்த உலகத்துல நம்பிக்கைக்கு உரியவர் யார்? இயேசு மட்டுமே. அல்லேலூயா. யாரும் கிடையாது. ஆதாம் ஏவாள் தொடங்கி இந்த உலகத்துல இறுதியாய் பிறக்க போகிற குழந்தை வரைக்கும் எந்த மனுஷனும் கிடையாது. நம்பிக்கைக்கு உரியவர் யாருமே கிடையாது. இங்க உட்காருங்க. உட்காருமா. இப்ப என்ன கல்யாணம் காணிக்க போடுறீங்க? அதெல்லாம் முடிஞ்ச போற டைம் இருக்குல்ல. அதனால பக்தன் இப்படி பாடுறான் பாட்டு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே. பாட்டு தெரியும் எல்லாருக்கும் இல்லையா? அல்லேலூயா. நேரம் இல்லை, அதனால உங்களுக்கு அந்த பாட்டு தெரியும்னால நான் விட்டு போறேன் இல்லையா? எவ்வளவு நம்பிக்கைக்குரிய ஒரே தெய்வம். என்ன நான் நம்பலை, இந்த உலகத்தில் யாரையும் நான் நம்பலை, என்னை நான் நம்பவில்லை. அதை சொல்லுவாங்க இல்லையா, தன்னம்பிக்கை வேணும், தன்னம்பிக்கை வேணும், தன்னம்பிக்கை. என்னையே நான் நம்பணுங்கிறான். தன்னம்பிக்கை அதுலாம் கிடையாது. என்னை பொறுத்த மட்டும் தன்னம்பிக்கைலாம் கிடையாது. ஒரே ஒரு நம்பிக்கை தான். அது யாரு மேல வைக்க நம்பிக்கை? அப்பா ஏசப்பா மேல வைக்க நம்பிக்கை. அல்லேலூயா. வேற யாரு மேல நம்பிக்கை கிடையாது. எல்லாம் விட்டு போயிடுவாங்க. கஷ்டம் வரும்போது, நஷ்டம் வரும்போது இல்லையா, வேதனை வரும்போது, துன்பம் வரும்பொழுது எல்லாரும் பறந்துருவாங்க, சிட்டா பறந்துருவாங்க. ஆனா சிட்டா பறந்து ஆண்டவர் வருவார் நமக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிட்டாய் பறந்து போவார்கள், ஆனால் சிட்டுக்குருவி போல ஆண்டவர் நம்மோட வருவார். அல்லேலூயா. சின்னஞ்சிட்டு குருவியே, சின்னஞ்சிட்டு குருவியே. என்ன எவ்வளவு அழகான பாட்டு இல்லையா? அந்த குழந்தை பாடும்போது எவ்வளவு அழகா இருக்கும். உன்னை அழகாக படைச்சது யாரு? ஆமாஞ்சிட்டு குருவியே, ஆமாஞ்சிட்டு குருவியே. எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார் இல்லையா, ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வரும். அழகான பாட்டு. அந்த மழலை குழந்தை அவ்வளோ அழகா பாடும். அதை கேட்டு கேட்டு அப்படியே பரவசம் அடைய வேணும். குழந்தைய போல மாறணும் ஆண்டவர் சமூகத்தில். சின்ன குழந்தைய போல மாறணும் இல்லையா? எதுவும் எந்த சூது வாது எதுவுமே இல்லாத ஒரு குழந்தை உள்ளம் எனக்கு வேணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. குழந்தையை போல நீங்கள் சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் என்னுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியாவின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியா 49:16. கன்மலை வெடுப்புகளில் வாசம் பண்ணி மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிறவனே, உன்னால் உன் பயங்கரமும் உன் இருதயத்தின் அகந்தையும் உன்னை மோசம் போக்கிற்று. நீ கழுகை போல் உயரத்தில் உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து நான் உன்னை விழப்பண்ணுவேன். பார்த்தியா, உயரத்துல போய் நீ கூட்ட கட்டுறான். யார் கட்ட போறப்ப? இங்க கவனிங்க எல்லாரும். அம்மா நீங்க போயிடுங்க, இங்க கவனிங்க எல்லாம். கவனம் இங்க வரட்டும் எல்லாம். என்ன பாருங்க, இல்லைன்னா நான் செய்தி நிறுத்திடுவேன். நான் சத்தம் போட்டு நான் பேசிட்டு இருக்கேன். தயவு செய்து கவனிங்க, ரொம்ப முக்கியமான செய்தி இது. நீங்க கவனம் சதன்னீங்கன்னா உங்களுக்கு தான் அது வேஸ்ட். உங்க கண்கள்லாம் என்னதான் பார்க்கணும், வேற எங்கேயும் பார்க்க கூடாது, யாரும் பேசக்கூடாது. இந்த குழந்தைய பேசினா வெளியே போயிடணும். உயரத்திலே போய் நீ கூடை கட்டினாலும், யார் உயரத்தில் கூடு கட்டுறாப்ப சொல்லுங்க? கழுகு கட்டுது. மனுஷன் கட்டுறான். எங்க கட்டுறான்? கழுகு மட்டும் தான் கட்டுது. எங்கம்மா கட்டுது? யார் கட்டுறான்? மேல மனுஷன் கூடு கட்டுறான். எங்க கட்டுறான் சொல்லுங்க? பரலோகத்துல. பரலோகத்துல ஆண்டவர்ல கட்டுறாரு, நம்ம கட்டலையே. மனுஷனே கட்ட போறானே. வெரி குட். நிலாவில், சந்திரன்ல. சந்திரன்ல இல்லையா, நாசா, அமெரிக்கால நாசா அந்த இது என்ன பண்ணுது, சந்திரன்ல போய் என்ன பண்ணோம், கூடு கட்டுறதுக்கு என்ன பண்றான், வீடு கட்டுறதுக்கு பார்க்கறான்.
பூமியில கொடுக்கப்பட்ட பூமியிலே வாழ வக்கு இல்லை உனக்கு. நீ சந்திரனில் போய் கூடு கட்ட போற. பூமியிலே ஒழுங்கா வாழலை, நீ இப்ப சந்திரனில் போய் வாழ்ந்துருவியா நீ? கல்பனா சாவ்லான்னு ஒரு அம்மா போனாங்க மேலே, தெரியுமா? நம்ம இந்திய நாட்டில இருந்து திரும்பி வரும்போது என்னாச்சு? வெடிச்சிச்சு, செதறிச்சு. போகலாம், பார்க்கலாம், கொல்லலாம், எல்லாம் செய்யலாம், எல்லா காரியங்களையும் பண்ணலாம். ஆனால் அங்கே போய் கூடு கட்ட முடியுமா? கூடு கட்ட முடியுமா மேலே சந்திரன்ல? பூமியை தவிர, இங்கே கவனி, பூமியை தவிர மேலே எங்கேயும் என்ன பண்ண முடியாது, கூடு கட்ட முடியாது. ஆண்டவரை மேலேருந்து கீழே தள்ளிடுவார். எப்படி சாத்தான் அங்கேருந்து விழ வச்சார், அது மாதிரி என்ன பண்ணுவார், விழ வச்சிருவார். நம்ம கூடு எங்க கட்டணும்? அது கரெக்டு. பரலோகத்துல நம்ம கூடு இருக்குது, கர்த்தர் கட்டார். அதற்கு நம்ம என்ன பண்ணோம்? நம்ம கூடு எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்குது. அல்லேலூயா. நம்ம கூடு பரலோகத்தில் நம்ம கட்டணும். பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பரலோகத்தில் என்ன பண்ண? உங்க பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே துரும்பாவது எறும்பாவது அது என்னது? திருடாவது அதை திருடுவதில்லை. பரலோகத்தில் நம்ம பொக்கிஷம் சேர்க்கணும். பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்கிறதுனா என்ன? நம்மால் இங்கே இருந்த உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு இரக்கம் பாராட்டணும். மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும்? ஏழை எளியவர்களுக்கு இரக்கம் பாராட்டணும். பசி உள்ளவர்களுக்கு இல்லையா? நான் பசியாக இருந்தேன், என் பசியை நீங்கள் போக்கினீர்கள். நான் தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். நான் வியாதியில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் சிறைச்சாலையில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். இந்த சிறியவர்கள் நீ ஒருவருக்கு என்ன செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இல்லையா? அதை தான் செய்யணும். அதை தான் கூடு கட்டுறது. அங்கே கட்டுறது அதுதான் பரலோகத்தில். இந்த கட்டணம், இந்த கட்டடம் நீங்க அங்க கட்டணும் பரலோகத்தில். இல்லையா? கழுகு எங்க போய் கட்டுது? உயரத்தில் கூடு. உயரமா போயிட்டே இருக்குது. அது நீங்கள் நானும் நம்முடைய எண்ணங்கள்லாம் எங்க இருக்கணும்? உயர. அதை கழுகு போல நம்ம உயர போய் பார்த்துட்டே இருக்கணும், பறந்துட்டே இருக்கணும், கடவுளோட உருவாடணும். உயரனா என்ன? கீழானவர்களே இல்லை, மேலானவர்களே நாம் நாட வேண்டும். மேலே பார்க்கணும், கீழே பார்த்துட்டு கூட. கீழே பார்த்தா கீழே போயிட வேண்டியது. மேலானவர்களை பார்க்கணும், அங்கேயே பார்க்கணும். கடவுளை ஆராதிக்கணும், கடவுளை தொழுதுக்கணும். கரங்களை நீட்டி கர்த்தரை நாம் ஆராதித்து தொழுது நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். அதை தான் நம்ம செய்ய போறோம் பரலோகத்தில். அல்லேலூயா. அதனுடைய நிழலாட்டம் தான் இந்த ஆராதனை. அதனுடைய நிழலாட்டம் தான் என்ன? ஆராதனை. அங்க போய் நம்ம செய்ய போற அந்த நிழலாட்டம் தான் இந்த ஆராதனை. அப்ப எவ்வளவு ஆராதிக்கணும் ஆண்டவர் பார்த்துக்கணும். நீ எவ்வளவு துதிக்கணும், எவ்வளவு போற்றணும், எவ்வளவு பாடணும், அதை தான் செய்ய போறோம். அங்க வேற ஒன்றும் செய்ய போறது இல்லை. நம்ம ஆண்டவரை சதா காலமும் நம்ம துதிச்சுக்கிட்டே இருக்க போறோம். 24 மணி நேரமும் துதி, ஆண்டவரை துதிப்போம். அதை தான் இங்கே நம்ம பார்க்கணும். ரிகர்சல், இதுக்கு பேர் என்ன? ரிகர்சல். இல்லையா? ஒரு நாடகம் நடத்தினா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? ரிகர்சல் நடத்தி காமிப்பாங்க. இல்லையா? எப்படி நடக்கணும், நல்லா நடக்கிறாங்களான்னு. அந்த நாடகம் தான் நம்ம இப்போ நாடகம் நடத்திட்டு இருக்கோம். ஆராதனைங்கிற ரிகர்சல். அல்லேலூயா. உயரத்தில் நம்முடைய கூடை நாம் கட்ட வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் நம்முடைய கூடை கட்ட வேண்டும். அல்லேலூயா. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கடகடன் எடுங்க, டைம் இல்லை, இன்னும் நிறைய வசனம் இருக்கு. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டையில விரித்து அவளை எடுத்து அவையில தன் சட்டையின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே நம்மை வழி நடத்தினார். ஆமென், 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 ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே நம்மை வழி நடத்தினார். வேற யார் நம்மளை வழி நடத்துறார்? கழுகு கூடு கட்டும், பஞ்செல்லாம் வச்சு கூடு கட்டும். நல்லா கவனிங்க. ஒரு முள்ளு இருக்கும், முள்ளெல்லாம் வச்சு தான் கூடு கட்டும். அதுக்கு மேலே பஞ்சு துணி எடுத்துட்டு வந்து கூடு கட்டும். அதில் அந்த குஞ்சுல முட்டை இட்டு என்ன பண்ணும்? குஞ்சு பொரிக்கும். குஞ்சு பொரிச்ச பிறகு இங்கே கவனிங்க, இங்கே கவனிங்க. நான் கத்திக்கிட்டு இருக்கேன், நீங்க இங்கே கவனிங்க தயவு செய்து. இந்த குஞ்சு அந்த அழகை வச்சு, அந்த குஞ்சு கொஞ்சம் அப்படியே பெருசானவனே அழகை வச்சு அந்த மெதுவாக அது என்ன பஞ்சு கீழே என்ன இருக்கு? முள் இருக்கு. மெதுவாக தான் எடுக்கணும். ஏதாவது போச்சு இப்படி அந்த குஞ்சு அசைஞ்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? முள்ளில் குத்தும். அவ்வளோ முள் இருக்கும். அதில் முள்ளுகள் நிறைந்த வாழ்க்கை.
முட்கள் நிறைந்த வாழ்க்கை, நெருக்கப்பட்ட வாழ்க்கை. புரியுதுங்களா? நம்மளுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை? நெருக்கப்பட்ட வாழ்க்கை. எல்லா சூழ்நிலையும் நான் நெருங்கி போய் கிடக்கிறேன்ப்பா அப்படி சொல்றோம் இல்லையா? எல்லா வகையிலையும் நான் நெருக்கப்பட்டிருக்கேன் சொல்லலாமா? அந்த குழு மெதுவா அந்த குஞ்சு எடுக்கும், அப்படியே எடுத்து மெதுவா அந்த அழகுல எடுத்து மேலே வச்சுக்கிட்டு பறக்கும். குஞ்சு இறகு மேலே வச்சு பறந்துக்கிட்டே இருக்கும். டக்குன்னு அந்த இறகு அப்படி விட்டுரும். குஞ்சு என்ன பண்ணிடும்? கீழே விழும். குஞ்சு கீழே விழும். கீழே வந்தா எங்க போய் விழுந்துடும்? பூமியில வந்து விழுந்துடும், செத்து போயிடும். விழுந்து போயிட்டே இருக்கும் குஞ்சு. கழுகு, தன் தாய் கழுகு அப்படியே பறந்து போய் அடியில் பிடிச்சி பிடிச்சிக்கிடும். கர்த்தர் ஒருபோது நம்மளை என்ன பண்ண மாட்டாரு? கைவிடவே மாட்டாரு. அல்லேலூயா! கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நாம விழுந்து போனாலும் ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு? அடியில கழுகை போல நம்மளை தூக்கி என்ன பண்றாரு? கொண்டு போறாரு, பயிற்றுவிக்கிறார். திருப்பியும் விடும், திருப்பியும் தூக்கும், திருப்பியும் விடும், திருப்பியும் தூக்கும், திருப்பியும் விடும், திருப்பியும் தூக்கும். அப்படியே பயிற்றுவித்துக் கொண்டே இருக்கிறோம். ஒரு நாள் வரும், அந்த கழுகு இது ரெக்கை கொஞ்சம் பெருசான உடனே அது பறக்கும், பறந்து போய்கொண்டே இருக்கும். எங்கு போகுதுன்னே தெரியாது. நல்லா கவனிங்க, ரொம்ப நல்லா கவனிங்க. அந்த கழுகு தன் தாயை விட்டு போயிடும். இந்த கழுகுக்கும் அந்த கழுகுக்கும் என்ன பண்ணாது? சம்பந்தம் இல்ல. அது பறந்து அது தன்னுடைய தன்னை அது இறகு தெரிஞ்சுக்கிட்டு அது இறைய பார்த்துட்டு அது போயிடும். தாய் கழுகு பார்க்குமா? தாய் கழுகு தேடுமா? எங்க போச்சு என் கழுகு? என் பிள்ளை எங்க போச்சு? இங்க கவனிங்கம்மா, எங்க போச்சு என் குழந்தை? பறந்து போயிடுச்சு. பறந்து போயிடுச்சா? நம்ம பிள்ளைங்களை நம்ம விட்டு ஒரு நாள் என்ன பண்றாங்க? கல்யாணம் பண்ணிட்டு பறந்து போயிடுறாங்க. ரெக்க முளைச்சு எங்க போயிடுறாங்க? ஃப்ளைட்ல வெளிநாட்டுக்கு போய் உட்காந்துடுறாங்க. போயிடுச்சா கழுகு? போயிடுச்சு. இதுதான் கழுகுனுடைய நிலைமை. இதுதான் கழுகுனுடைய நிலைமை. பறந்து போயிடுச்சு. அப்படியே குஞ்சுகளை அசைவாடும் கழுகு அசைவாட்டி அது எவ்வளவு காரியங்கள் கழுகிட்டு இருந்து நம்ம கற்றுக்கிட வேண்டியிருப்பாங்க. நம்மை விட்டு போகின்ற பிள்ளைகள் இருக்கு இல்லையா? போயிட்டே இருக்கிறாங்க. யாரும் நம்மகிட்ட இல்லை. கர்த்தர் தவிர நம்மகிட்ட யாருமே இல்லை. சொந்தம் இல்லை, யாருமே கிடையாது. யாருமே இல்லைம்மா, யாருமே இல்லையா. கர்த்தர் மட்டும் பிடிச்சிட்டுன்னு வைங்க, சேர்ந்துலாம் வரலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கழுகு எவ்வளவு அந்த குழந்தைய அதை முட்டை பொறிச்சு பயந்து அதை அதுக்கு பயிற்சி விட்டு அதை வளர்த்து வந்தது கழுகு பறந்து. நம்முடைய குடும்பத்திலையும் இப்படி பறந்து போயிடுறாங்க இல்லையா? நம்மளை பார்க்காம போயிடுறாங்க. முதியவர்களை போய் முதியோர் இல்லத்தில் விட்டு போயிடுறாங்க இல்லையா? எவ்வளோ காரியங்கள் நடந்து போயிடுது. நல்லா யோசிங்க, வாழ்க்கை எப்படி? இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இல்லை. காலையில் பெய்த பனி போல சூரியன் வந்தவுடனே அந்த பனி விலகுறது போல மனுஷனுடைய வாழ்க்கை இந்த பூமியில இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 2 சாமுவேல் 1:23. உயிரோடு இருக்கையில் பவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமா இருந்தார்கள். மரணத்திலும் விருந்து போன நிலையிலும் கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலமுள்ளவர்களாயிருந்தார்கள் இல்லையா? கழுகு போல வேகம் உள்ளவங்களா இருந்தாங்களா? யார் யார் இருந்தாம்மா? சவுலும் யோனத்தானும், தகப்பனும் மகனும். இப்ப இருப்பாங்களா? இப்ப இருக்கிறாங்களா யாராவது? தகப்பனும் மகனும் சவுலும் யோனத்தானுமா இருக்காங்களா? இருக்காங்களா இல்லையா? இல்லையா?
இருக்காங்களா இல்லையா? சொல்லுங்க ஐயா, நீங்க சொல்லுங்க, வாய் திறந்து பேசுங்க. இருக்கிறாங்களா? தகப்பன் மகன் சவுல் இது யோனத்தான போல இருக்கிறாங்களா? இல்லையே. என்ன அதுக்கு என்ன ரீசன்? ஏன் இல்லை? காரணம் என்ன? வெரி குட், அன்பு கிடையாது. அன்பை பற்றி நான் பேசிக்கன்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த சபைக்கு வரும்போது நான் அன்பை பற்றி தான் பேசினேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் ஞாபகம் இருக்கா? எனக்கு இருக்கு. அன்பு சொல்லவே வேண்டாம். அன்பை பற்றி, அந்த அன்பு இருந்தா தகப்பன் என்ன எல்லாரையும் நம்ம நேசிப்போம். அல்லேலூயா. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, தன் இருமாப்பா இராது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு சினமடையாது, அயோக்கியமானது செய்யாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும், அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனாலும் ஒளிந்து போகும், அறிவானாலும் ஓய்ந்து போகும். நாம் தீர்க்க தரிசனம் குறை உள்ளது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். அல்லேலூயா. அந்த நிறைவானது என்னது? அன்பு. அன்பு. இந்த நிறைவான என்னது? அன்பு. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. நம்பு, நீ அதை நம்பு, இந்த இகமதில் கிடைக்காதது. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. நம்பு, நீ அதை நம்பு, இந்த இகமதில் கிடைக்காதது. தாயின் அன்பொரு நாள் அது தணிந்தே போய்விடும். தந்தையின் அன்பொரு நாள் அது தளர்ந்தே போய்விடும். என்றென்றும் மாறாதது நம் இயேசுவின் தூய அன்பு, நம் வாழ்வில் தீராதது. நம் தேவனின் ஜீவ அன்பு, அன்பு இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. நம்பு, நீ அதை நம்பு, இந்த இகமதில் கிடைக்காதது. கணவனின் அன்பொரு நாள் அது கரைந்தே போய்விடும். நல்ல மனைவியின் அன்பொரு நாள் அது மறைந்தே போய்விடும். என்றென்றும் மாறாதது நம் இயேசுவின் தூய அன்பு, நம் வாழ்வில் தீராதது. நம் தேவனின் ஜீவ அன்பு, அன்பு இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. நம்பு, நீ அதை நம்பு, இந்த இகமதில் கிடைக்காதது. பிள்ளையின் அன்பொரு நாள் அது பிரிந்தே போய்விடும். நண்பனின் அன்பொரு நாள் அது நழுவியே போய்விடும். என்றென்றும் மாறாதது நம் இயேசுவின் தூய அன்பு, நம் வாழ்வில் தீராதது. நம் தேவனின் ஜீவ அன்பு, அன்பு இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. நம்பு, நீ அதை நம்பு, இந்த இகமதில் கிடைக்காதது. இதான் அன்பு. மனிதனுடைய அன்பை பார்த்துட்டோமா? படிச்சா பாட்டா பாடியாச்சு. மனிதன் அன்பை எப்படி பாடியாச்சு? பாட்டா பாடியாச்சு. பாடி கறக்கிற மாட்டை பாடிதான் கறக்கணும், ஆடி கறக்கிற மாட்டை ஆடித்தேன் கறக்கணும். பாடிதான் உங்களெல்லாம் கரைய வைக்கணும், உங்க இதயத்தை கரைய வைக்கணும். கரைஞ்சிருச்சா? இல்லை கரையதா கரையிலையா? இதுக்கு மேலாம் கரைக்க முடியாது யாரும்.
இதுக்கு மேலெல்லாம் இதயத்தை கரைக்கிறதுக்கு முடியாது. இவ்வளோ பாட்டு பாடி இவ்வளோ செய்தியை கொடுத்து இவ்வளோ இது பண்ணி இப்படியே கேட்டுட்டு இப்படியே போயிடுறது கிடையாது. வாழ்க்கையில் வேத வசனத்தின்படி நம்ம ஜீவிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், பரலோகம் போக முடியும். அதுக்காக நம்ம சபைக்கு வர்றோம், சும்மா ஆராதிக்க வர்றோம் ஒன்று. அடுத்த ஆண்டவரே இங்கேருந்து நம்ம எங்கே போனோம், பரலோகம் போகணும். நம்மெல்லாம் பரதேசிங்க இந்த பூமியில் இல்லையா? நம்மலாம் என்ன ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு கூடாரம் போட்டு வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துட்டு போக வேண்டிய ஆட்கள். 5 மாடி 6 மாடி 40 மாடி வீடு கட்டிட்டு உட்காந்துருக்கோம். என்னமோ நம்மெல்லாம் நிரந்தரமாக இங்கே வாழ்ந்துற மாதிரி. நல்லா இருந்தாருப்பா, நேற்று போயிட்டாரா இருக்காரா? போயிட்டார். இதுதான் வாழ்க்கை, இதுதான் மனிதன் வாழ்க்கை. கடவுளோடு நம்ம இல்லைன்னு வைங்க, நம்ம வாழ்க்கை 70 சொன்னேன், 50லே முடியுது, 20லே முடியுது இப்பெல்லாம். புரியுதுங்களா? ஹார்ட் அட்டாக். அப்போ ஹார்ட் அட்டாக்லாம் வராமல் இருக்குன்னு நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் உள்ள வாசம் பண்ணணும். அதுதான் 4 மணிக்கு எஞ்சி நான் பாடுறேன். குருவி பறவைலாம் நான் 4 மணிக்கு எஞ்சி பாடுமா? நான் யோசித்தேன் ஒரு நாள், குருவி பறவை நம்ம ஆடுதுன்னா அதுக்கு முந்தணும், நம்ம அதுக்கு முந்தின. நான் இப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து பறவைகள் என் இடத்துல வந்து தங்கியிருக்கு, என் மரங்கள்லாம். என் வீட்டுக்கு முன்னாடியே நிறைய பறவைகள் இருக்கு. சாயந்தரம் 6 மணிக்கு 6:15 வந்து எல்லாம் கி ஐயோ சவுண்டு காது போயிடும், அந்த அளவுக்கு வந்து உட்காந்துடும் இல்லாமல். அது எந்திக்க முன்னாடி நான் எந்திரிச்சிடுறேன் 3:30 பாட்டு பாடிடுவேன். அது 4:30 தான் கிக்கின்னு ஆரம்பிக்கும். அது என்ன பண்ணுது, அது பறவைகள் ஆண்டவரை துதிக்குது. இந்த சத்தம் என்னதுமா, கடவுளை துதிக்குது. கிங்கிறது என்னது, கடவுளை துதிக்குது. அதுக்கு வாய்ஸ் இல்லை. நீங்கள் நானும் அதே மாதிரி மேலே உட்காந்துருந்தோம், நம்ம துதிப்போம் ஆண்டவரை இல்லை மரங்களில். அந்த மாதிரி பண்ணிடணும்னு நினைக்கிறேன் நான். இப்படி குருவி பேல நம்ம இப்போ உட்காந்துடலாமா மரத்தில், 3:30 நம்ம பாட்டு பாடிடலாம் கடவுள் சமூகத்தில். அப்போ குருவி இவ்வளோண்டுள்ள குருவி இவ்வளோ பறவைகள்லாம் இவ்வளோ அழகாக பாட்டு பாடுது ஆண்டவர். நம்ம 4:30 நான் 4 மணிக்கு எஞ்சி பாட்ட ஆரம்பிச்சிடுவேன். நான்லாம் பாடி ஒரு மணி நேரம் கழிச்சா அவள் எஞ்சி பாடுவார். ஆண்டவர் ஃபஸ்ட்டு. ஆண்டவரை பார்த்துட்டு அந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்துட்டு அந்த நாளை தொடங்கி பாருங்கள். எவ்வளோ ஆசீர்வாதம், எவ்வளோ சமாதானம், எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ மகிழ்ச்சி. ஒரு இந்து மார்க்கத்திலேருந்து நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவன். என் வாழ்க்கையெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம், டைம் இல்லை. மணி 10 மணி ஆயிடுச்சு, முடிக்க சொல்லிட்டாரு 10 மணிக்கு. நீங்கள் டைம் கொடுத்தா நான் பேசுவேன். கொடுக்குறீங்களா? பாஸ்டர்கிட்ட கேட்டு சொல்லுங்கள், இல்லை பாஸ்டர் ஓகே சொன்னால் சொல்லுங்கள். ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா ஐயா? பஸ்ஸெல்லாம் போய்டும். ஓகே, 10 மணிக்கு கரெக்டாக முடிக்கிறேன். சரி, இதில் இன்னும் கொஞ்சம் வசனங்கள் இருக்குது. அதை நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் நான் அடுத்த கர்த்தருக்கு சித்தமானால் உங்கள் பாஸ்டர் என்னை கூப்பிட்டா என்ன நினச்சிருக்கேன் தெரியுமா? நானே எங்கேயும் போகிற மாதிரி இல்லை. என்னை யாராவது கூப்பிட்டாங்கன்னா நான் போயிடுவேன். அதுதான் கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய வழி நடத்தல. அதுதான் யாராவது ஜெபம் பண்ணி கூப்பிட்டாரு வந்துட்டார். யார் கூப்பிட்டாலும் நான் போயிடணும். கொடுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள், கூப்பிடுங்கள் கூப்பிடப்படும், கூப்பிடுங்கள் வரப்படும். அல்லேலூயா. கூப்பிட்டால் வருவேன். அவர் தெரியும், இத்தனை வருஷமா கூப்பிடல, நீ கூப்பிட்டாரு. அது ஏன் தெரியல அவர்கிட்ட, அது அவர்கிட்ட கேட்கணும். அவருக்கும் கடவுளுக்குள்ள இது கனெக்ஷன் நம்மளுக்கு தெரியாது. என் கூட ஒரு நாள் வந்தார், இல்லை சொன்னார் இல்லையா, வேளாங்கண்ணிலாம் வந்தோம், நாங்களாம் போனோம், அந்த மாதிரிலாம். அது கர்த்தருடைய நாம மகிமைக்கு, நமக்கு கிடையாது. தூசி, நான்லாம் தூசி, மண், குப்பை, தூசி கூட கிடையாது. அப்படி தாழ்த்தின கடவுள் சமூகத்தில் ஒன்றும் இல்லை. தாழ்த்தினாதான் நம்மளை ஆண்டவர் என்ன நோக்கி பார்ப்பார். புரியுதுங்களா? நான் பெரிய டிஜிஎம் டெப்டி ஜெனரல் மேனேஜர், பெரிய ஆளுனா, பெரிய உலகத்திலே பெரியவனா, அப்படி கொஞ்சம் நெஞ்சு அப்படி நிமித்துன்னு வைங்க, ஆண்டவர் என்ன நிமித்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாமே கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தம் மகிமைப்படுவதாக. ஆமென்.